சந்திரசேகர் கூட அதைத்தான் கூறியிருந்தார். அவர் கச்சதீவுக்கு போகும்போது காவல்துறையினருக்கும் தெரியாது, ஏன் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினர் அது தெரியாது என்று. சில வேளை கச்சதீவுக்கு எந்த ஒரு அரசு தலைவரும் போகவில்லை. இவர் போனது இந்தியாவுக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவால். இப்ப இந்தியா ஒரு ஏதாவது ஒரு நடவடிக்கையை இலங்கையில் மேற்கொள்ள வேண்டும் என்று நிற்கின்றது. அதற்கு தமிழர்களை மீண்டும் பயன்படுத்துவதற்கு இந்தியா பல வழிகளில் முயன்று கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கான வதிவிட உரிமையை இப்போதுதான் வழங்க முற்படுகிறார்கள். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையில் அனுபாமா சிங் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். வடகிழக்கில் ஏதோ ஒரு வகையில் தமிழர்களுடன் தாங்கள் ஏதாவது ஒரு வகையில் தமிழர்களுடன் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவதற்கு, அல்லது தாங்கள் ஏதோ செய்வது போல், இப்ப அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், பருத்தித்துறை துறைமுகத்தை தாங்கள் கட்டித்தரப்போவதாக 15 வருஷத்துக்கு பிறகு இப்போது வந்திருக்கிறார்கள். ஆனால் இவற்றை எல்லாம் நம்ப முடியாது. எனக்கு சொன்னால் அண்மையில் கூட கனடாவிலிருந்து நேரு உணர்ந்தவன் ஒரு கூறியிருந்தார். இப்போ கலைக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருந்தார் என்று சொல்லி அங்கு அவர் கூறினார் என்னென்றால், தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வர வேண்டும், தங்கள் 547 அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரோடும் கலைக்க வேண்டும். அவர் கேட்டது ஒன்றுதான், நீங்கள் ஆட்சியில் இருக்கிறவர்கள் தான் தீர்மானத்தை எடுக்க போகிறீர்கள். அப்ப நாங்கள் ஏன் எதிர்கட்சிகளுடன் எல்லோருடனும் கலைக்க வேண்டும்? ஒன்று. இரண்டாவது, எல்லோரும் கேட்கிற கேள்வி என்னென்றால், தமிழர்கள் எல்லோரும் ஒற்றுமையா வாருங்கள். நீங்கள் ஒற்றுமையா இருக்கிறீங்களோ? காங்கிரஸ் நீங்களும் ஒற்றுமையா இருக்கிறீங்களோ? அல்லது திமுகவும் பிஜேபியும் ஒற்றுமையா இருக்கோ? திமுக காங்கிரஸும் ஒற்றுமையா இருக்கோ? ஏன் ஸ்ரீலங்காவில் அண்மையில் கூட ரணில் எல்லாரையும் கூப்பிட்டு, எதிர்கட்சிகளை எல்லாரையும் கூப்பிட்டு சந்திக்க போறார். கடைசியில் அது சந்திப்பே இல்லாம போடுறா. அதுல பல பேருக்கு முரண்டு பிடிச்சாங்க. சரி, இப்ப நாங்கள் இப்ப இலங்கை அரசு பேச்சுக்கு வார்த்தைக்கு வருதுன்னு சொல்லுவோம். சரி, நாங்கள் யாரோட பேசுவோம்? இலங்கை அரசோட பேசுவோமோ, அல்லது நாங்கள் சொல்லுவோமோ, இலங்கை அரசு நீ வர வேண்டாம், நீ ரணில சந்தித்து எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வா, நாங்கள் பேசுவோம். என்னென்று சொன்னால், அவங்களுக்கு தெரியும் ஒன்று, இப்படி ஒன்றை சொல்லி தமிழர்களை சிறுமைப்படுத்துவது, அவர்களுக்கான தீர்வை இழுத்தடிப்பதற்கான சொல்லப்படுற, அதாவது எங்களை ஒரு முட்டாளாக்குவது என்று சொல்லலாம். குறிப்பாக சொல்ல அவ்வாறான ஒரு சொற்பதத்தை தான் பயன்படுத்துகிறார்.